ஹலோ மக்களே! இந்தியாவிலேருந்து வந்ததுலேருந்தே ஒரே இந்தியன் ஸ்நாக்ஸ் கிரேவிங்காவே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாரி வராது. சரி இங்க என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ அத வாங்குவோன்னு பார்த்தா, நான் எதிர்பார்க்குற ஸ்நாக்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்ல ரீசென்ட் டைம்ல. நானும் எல்லா இந்தியன் ஸ்டோரும் போய் தேடி தேடி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயி திரும்பி வந்துட்டே இருந்தேன். எதுக்கு எல்லா கடையிலயும் போய் தேடுறது? சரி ஆன்லைன்ல வாங்கிடலான்னு லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் யூகே வெப்சைட்ல வந்து நானு சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டா எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே நெறைய ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்காது. அப்படி இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமா சேல் ஆயிடும். சரி அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ண ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாம சரி இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்தியன் ஸ்டோர் போணும், என்னென்ன திங்ஸ் வேணுமோ கிராசரிஸும் அதுக்கேத்த மாரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். 2 டேஸ்லயே டெலிவரி ஆயிடும். ஸோ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல நான் ஆல்ரெடி வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஆர்டர் பண்றேன். நம்மளுக்கு வந்து ப்ரைஸ்லலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நேர்ல போய் வாங்குறதுக்கும், ஆன்லைன்ல வாங்குறதுக்கும். ஆனா டெலிவரி ஃபீ மட்டும் வேரி ஆகும். 40 பவுண்ட்ஸ் மேல ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு வந்து டெலிவரி ஃபீ கிடையாது. நான் ஆர்டர் பண்ணது எப்படியும் 40 பவுண்ட்ஸ் மேல வந்துருச்சு. அ நான் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்ப்போம். நான் நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் போட்டிருந்தேன். அ பார்த்தா உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். எல்லாமே ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் நானு. ஏன்னா இங்க நெறைய ஸ்நாக்ஸே கிடைக்கிறதே இல்ல. இந்தியன் ஸ்நாக்ஸு. கிடைச்சாலுமே எல்லாருமே வாங்கிருவாங்க போல இருக்கு. சீக்கிரமா ஸ்டாக் காலியாயிடும். சரி நான் கொஞ்சம் கிராசரிஸ் இந்த மேகி, இட்லி பொடிலாம் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம முல்லைப்பூ வாங்கியிருந்தேன் நானு. ஸோ இங்க வந்து பூ வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்காது. சீசன் டைம்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆனா லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல வந்து எப்பவுமே பூ அவைலபிளா இருக்கும். நான் நெறைய டைம் செக் பண்ணியிருக்கேன். சரி எதுக்கு வாங்குவேன்னு விட்டுருவேன். சரி இந்த டைம் சிவராத்திரி வருதுன்றதுனால நான் பூ வாங்கியிருந்தேன். இது வந்து 1 1/2 முழ பூ தான். அதுவே எனக்கு வந்து 5 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா வந்து 30 சென்டிமீட்டர் ஃப்ளவர். அவங்க சென்டிமீட்டர்ல தான் நமக்கு குடுப்பாங்க. முழம் கணக்குலலாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ 30 சென்டிமீட்டர் வந்து 2.49 பவுண்ட்ஸு. நான் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். அத அவங்க கட் பண்ணாம 60 சென்டிமீட்டரா அனுப்பியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு 5 பவுண்ட்ஸ் இந்த 1 1/2 முழம் பூ. அதுவே வந்து நம்ம ஊர் காசுக்கு ரூ. 500. சரி என்ன பண்றது? ஆசைன்னு வந்துடுச்சு. ஆசை யார விட்டுது? ஆன்லைன்ல பார்த்ததுமே வாங்கலான்னு தோணுச்சு. அதனால வாங்கியிருந்தேன் நானு. ஸோ நானும் பாப்பாவும் வச்சுக்கலான்னு. சிவராத்திரிக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் அவங்க எப்படி பேக் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாரி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். நான் Thursday ஆர்டர் பண்ணேன். சாட்டர்டேலாம் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு நெக்ஸ்ட் டேவே டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பதிலா வேற ப்ராடக்ட் வச்சு தான் எனக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டே அனுப்புனாங்க. ஸோ சாட்டர்டே எனக்கு டெலிவரி பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு வாங்கியிருந்தேன். ஒரு வாரமாவே பயங்கர பானிபூரி கிரேவிங்கா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பானிபூரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. என்ன சேனல் போட்டாலும் பானிபூரி நெனப்பாவே தான் இருந்தது. சரி இங்க வந்து நம்மளுக்கு பானிபூரிலாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் தான் நம்ம வந்து சாட் ஐட்டம்லாம் சாப்பிடணும். அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்காது நம்ம ஊர் மாரி. மோஸ்ட்டா நானே வீட்லயே செஞ்சுடுவேன். கோல்கப்பா ஃப்ரை மிக்ஸ் விக்கும். அத வச்சு வாங்கிட்டு பண்ணிக்குவேன் நான் வீட்லயே. அதுவுமே எனக்கு கிடைக்கல. இந்த டைம் இந்தியன் ஸ்டோர் போனப்போ கிடைக்கவே இல்ல. அதுவுமே நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரஸ்க் வாங்க ஆரம்பிச்சது தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கே. இந்த ரஸ்க் எங்கேயுமே கிடைக்கல. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பாப்பா நல்லா ரஸ்க்குக்கு பழகிட்டாங்க. அம்மா அப்பா டெய்லி பாலுக்கு ரஸ்க் குடுத்து, சரி ஏலக்காய் ரஸ்க் தான் கிடைக்குது, மில்க் ரஸ்க் ட்ரை பண்ணுவோன்னு தேடிட்டு பார்த்தா இங்க மட்டும் தான் அவைலபிலிட்டி இருந்தது. ரஸ்க்ல ஆரம்பிச்சது தான் இவ்ளோ ஸ்நாக்ஸ் வந்து நின்னுச்சு. அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அன்பேக் பண்ணிட்டு, எல்லாம் எடுத்துட்டு போய் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 1 1/2 2 மாசத்துக்கு வீட்ல ஸ்நாக்ஸ் பஞ்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பார்ப்போம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எப்பவுமே அப்படிதானே. எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் பத்தாது. பார்ப்போம் இது எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகுதுன்னு. உங்க வீட்லயும் இந்த மாரி யாராச்சும் ஸ்நாக்ஸ் இல்லாம வாழ முடியாதுன்ற மாரி இருக்கவங்க இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாரி இன்னொரு சூப்பர் வீடியோல உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. டாடா!